ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாமா வித் அன்னைக்கிளி யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. நம்மளோட 60 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி வெற்றிகரமாக டே 6ல் இருக்கும். காலையில் எழுந்த உடனே இன்றைக்கி மல்லி தண்ணி, ஜீரா வாட்டர்னு எதுவுமே குடிக்கல, க்ரீன் டீக்கு போயாச்சுங்க. ஆமாம், இடையில கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும்போது என்னைக்காவது ஒரு நாள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கிடைக்கணும்ல, அதுக்காக க்ரீன் டீ, அப்புறம் வெறும் வார்ம் வாட்ரு அந்த மாதிரி ஏதாவது எடுத்துப்பேன். இன்றைக்கி க்ரீன் டீயை குடிச்சிட்டு இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, வரகரிசி சாமை அரிசியில் பொங்கல் தாங்க பண்ண போகிறோம். வரகரிசியில் பொங்கலா? ஐயய்யா, நல்லா இருக்குமா? டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியலையேன்னு நீங்கள் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ண வேண்டாம். நம்ம பச்சரிசி பாசிப்பருப்பு போட்டு வெண்பொங்கல் வச்சோன்னா எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்ட்டை கொஞ்சம் கூட அடிச்சிக்க முடியாத அளவுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டு கொடுக்குங்க இந்த வரகரிசி பொங்கல். நீங்கள் வெறும் வரகரிசி மட்டும் எடுத்தும் நீங்கள் பொங்கல் வைக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி வரகும் சாமையும் சேர்ந்து நீங்கள் மிக்சடாக கூட பொங்கல் வைக்கலாம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். என்கிட்ட 3/4 கப் அளவுக்கு வரகு இருந்தது, எல்லாத்தையும் அப்படியே போட்டுக்கிட்டேன். சாமை அரிசி கொஞ்சம் அதிகமாக இருந்ததுங்கிறதுனால அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு போட்டு 1 கப் அளவுக்கு இன்றைக்கி மில்லட் ரைஸ் எடுத்திருக்கேங்க. 1 கப்புக்கு ஒரு 1/2 கப்புக்கும் கொஞ்சம் குறைவா, அதாவது 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கூட, அந்தளவுக்கு தானே நம்ம பச்சரிசிக்கு நம்ம பாசிப்பருப்பு எடுப்போம். அதே மெஷர்மெண்ட்டில் அளவு மாறாமல் பச்சரிசிக்கு பதிலாக வரகரிசி மட்டும் சேர்த்து இன்றைக்கி ஒரு சூப்பரான வெண்பொங்கல் தாங்க வச்சு சாப்பிட போகிறோம். நான் டயட்டில் இறங்கினதுக்கப்புறம் என்னோட லைஃப் ஸ்டைலில் நான் மாற்றிக்கிட்ட ஒரே விஷயம், ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மில்லட் ரைஸில் இட்லி தோசை பண்ணுறது, பொங்கல் பண்ணுறது, சாதம் வடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை நான் ஆட் பண்ணிக்கிறதுனால மட்டும்தான் எனக்கு நல்லாவே வெயிட் லாஸ் ஆச்சு. இது கூட நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, தண்ணி நிறைய குடிக்கிறது, ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுறது, ஆயில் ஃப்ரை அவாய்ட் பண்ணுறது, சுகர் அவாய்ட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகிடுங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, சுகர் இல்லாமல் எப்படிங்க காப்பி குடிக்கிறீங்க? என்னால் குடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாங்க. எனக்குமே ஸ்டார்டிங்கில் அப்படி தான் சிஸ்டர் இருந்தது, சுகர் இல்லாமல். ஏன்னா நம்ம நல்லா தித்திப்பாக சுகர் குடித்து நல்லா பழகிட்டோம். சின்ன வயசுலேருந்தே நம்ம அப்படி தான் குடிப்போம் இல்லையா? அதிலெல்லாம் பாருங்கள், எங்கள் வீட்டிலலாம் 2-3 மாடு இருக்கும். நல்லா மாட்டில் அப்பப்போ எங்கள் அம்மாலாம் பாலை சுட சுட கறந்து அப்படியே அடுப்பில் வச்சு அந்த சட்டியை மட்டும்தான், அந்த பால் பீச்சின சட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு 50 தண்ணி ஊற்றி அலசி அப்படியே கொலன்னு காப்பி போட்டு செம்பாக குடிப்போம். பக்கத்து வீட்டிலலாம் கேட்பாங்க, செம்பாக காப்பி குடிக்கிறீங்க, இதை மட்டுமே குடிச்சிட்டு பேசாமல் படுத்துருவீங்களா, சோறுலாம் திங்க மாட்டிங்களா அப்படின்னு. சோறு திங்கிறத விட 3 வேளையும் உட்காந்து இந்த காப்பியை மட்டுமே குடிச்சிட்ருப்போம். அந்தளவுக்கு நம்ம வீட்டில் பால் மெத்த இருக்கும். 2-3 மாடு இருந்தது அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, பால் நிறைய இருக்கும். நம்ம டிப்போவில் கொண்டு போய் ஊற்றிட்டு மீத பால் இருக்கிறதுல பால்கோவா செஞ்சு சாப்பிட்றது, தயிர் கடையிறது, வெண்ணெய் எடுக்கிறது, நெய் எடுக்கிறதுன்னு நெய் குழந்தையா ஊற்றி வளர்ப்போன்னு சொல்லுவாங்கல்ல. நெய்யும் வெண்ணெயுமா ஊற்றி வளர்த்து நெய் குழந்தையா பிள்ளையை வளர்த்து வச்சுருக்குங்கிறது மாதிரி ஒரு நெய் குழந்தை மாதிரி பிள்ளையை வளர்த்து இங்கெல்லாம் கட்டி கொடுத்தாங்க. என்ன பண்ணுறது, அப்படியெல்லாம் நம்ம தின்னதுனால தான் இன்றைக்கி பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. அப்போல்லாம் கூட இந்த டீ காஃபி மட்டும்தாங்க குடிப்பேன். மற்றபடி பெருசாக ஒன்றும் சாப்பாட்டு மேலே பெருசாக பிரியங்கிறது இருக்காது. ஏன்னா நம்ம ஹாஸ்டல் லைஃப்பில் தான் காலேஜுக்கு போனோம், அப்படி இப்படின்னு இருந்ததுனால அந்த ஹாஸ்டல் ஃபுட்டு சாப்பிட்டதுனால நம்மளுக்கு பெருசாக ஒன்றும் வெயிட் போடலை. ஆனால் நான் வீட்லேயே இருந்து சாப்பிட்ருந்தேன்னா இன்னுமே கொஞ்சம் நெய் குழந்த மாதிரி வெயிட் ஓவராக போட்டிருந்துருக்குன்னு கூட சொல்லலாம். கல்யாணத்து டைம்லேயே கூட இந்த 100 கிலோ வெயிட் வந்திருக்கலான்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் கல்யாணத்து டைமில் நான் கிட்டத்தட்ட ஒரு 55 கிலோ தாங்க இருந்தேன். அப்படியே எனக்கு இந்த 10 வருஷத்தில் டபுளாக ஆயிடுச்சு வெயிட். 55 எங்கே இருக்குது, 105 எங்கே இருக்குங்கிறது மாதிரி 50 கிலோ நான் வெயிட் போட்டுட்டேன்னா அதுக்கு முக்கிய காரணம் தைராய்டு வந்தது கூட தெரியாமல் நான் மாத்திரை சாப்பிடாம இருந்தது. அப்புறம் மாத்திரை சாப்பிட்ற முறைகள் தப்பாக போனது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னோட வெயிட் குறையாமல் இருந்ததுக்கு நான் காரணங்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம். அதே நேரத்தில் நான் ஃபாலோ பண்ணாத டயட்டே கிடையாது. கீட்டோ, ஜிஎம், பேலியோன்னு உங்ககிட்ட நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயந்தான். நான் நிறைய டயட் ஃபாலோ பண்ணிட்டேன். ஆனால் எல்லாத்தையும் நிறைய பேர் நம்ம கமெண்டில் சொல்கிறது மாதிரி 10 நாள் ஃபாலோ பண்ணுறது, 1 மாதம் ஃபாலோ பண்ணுறது, அப்புறம் 1 மாதம் நார்மலாக நம்ம லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வந்துடுறது. அந்த மாதிரியான தப்புகளை தான் நம்ம எப்போதுமே பண்ணக்கூடாது. நம்ம ஒரு டயட்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா இது டயட் இல்லை, நம்மளோட லைஃப் ஸ்டைலே இதுதான் அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே நம்ம இறங்கிடணும். அதாவது என்றைக்கோ ஒரு நாள் ஒரு மைசூர் பாக்கு சாப்பிடாம இருக்க முடியாது. ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது ஒரு நல்ல பிரியாணி, ஒரு நான்வெஜ் சாப்பிடாம இருக்க முடியாது. அப்புறம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் டைமில் நம்ம ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டெல்லாம் நம்ம டேஸ்ட் பண்ணாமல் இருக்க முடியாது. அந்த மாதிரி அவாய்ட் பண்ண முடியாத விஷயங்களை நம்ம சாப்பிட்றது ஓகே. ஆனால் எப்போதுமே நல்லா பஜ்ஜி, போண்டா, வடைன்னு வாங்கி வச்சு சாப்பிட்ற
பண்ணுறது. அப்புறம் கொஞ்சோண்டு மேகம் கருத்துட்டா போதும், உடனே தூக்குங்கடா சட்டியை வைங்கடா அடுப்புலன்ட்டு எண்ணெயை ஊற்றுறது, அதில் பஜ்ஜியை போட்டு பொரிக்கிறது சாப்பிட்றதுன்னு. எங்கள் அம்மா வீட்லலாம் வந்து மேகம் கருத்துட்டா போதும், உடனே எங்கள் அண்ணன் சொல்ல ஆரம்பிச்சிருவான், சோனியா லேசாக மேகம் கருக்கிற மாதிரி இருக்குது, ஏதாவது பலகாரம் போடுறியா அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி எங்கள் குடும்பமே வந்து தின்னு வளர்ந்த குடும்பம்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி நாங்கள் வந்து தின்னு வளர்ந்த குடும்பம். கொஞ்சம் மேகம் கருத்துட்டா போதும், சுட சுட ஏதாவது சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படிங்கிறது மாதிரி சுட சுட எதையாவது தின்று வளர்ந்துருவோம். அப்படி வளர்ந்ததுனால தான் இன்றைக்கி வந்து இப்படி உடம்பு போட்டுக்கிட்டு இப்படி நடக்க முடியாமல் கிடந்து கஷ்டப்பட்டுட்ருக்கோம். நான் லொங்கு லொங்குன்னு நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு என் தங்கச்சி காலில் கேட்குறா, அக்கா நீ பாவம் இல்லை, இவ்வளோ வெயிட்டு போட்டு உன்னால் நடக்கவே முடியலடி, சீத்து பூத்துன்னு நடக்கிற இலைக்கிறல்ல அப்படின்னு எங்கள் சித்தி பொண்ணு கேட்குறா. என்னடி பண்ணுறது, அப்போது அதுக்கான அருமை தெரியல. முக்கால்வாசி நான் வந்து தைராய்டுக்கான டேப்லெட்டை தப்பாக சாப்பிட்டது தான் என்னோடய வெயிட்டை வந்து குறையாமல் இருந்ததுக்கு காரணம். அதனால தான் நான் தைராய்டை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். தைராய்டு மாத்திரை சாப்பிட்ட உடனே என்ன செஞ்சிருவேன்னா டீ காஃபி குடிச்சிருவேன். எனக்கு அப்போ வந்து தெரியல, தைராய்டு டேப்லெட் வந்து நார்மலாக நம்ம ஒரு டேப்லெட் சாப்பிட்றது மாதிரி தான் அப்படிங்கிறது மாதிரி நினச்சிக்கிட்டு நான் வந்து இது பண்ணிட்டேன், அசால்ட்டாக விட்டுட்டேன். இந்த மனுஷனும் ஒரு மெடிக்கல் ரெப்பாக இருந்துக்கிட்டு என்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே கரெக்டாக சொல்லலை. ஏன்னா நான் எந்திரிக்கும் போது அவங்க ஷட்டில் கிளாஸ் போயிடுவாங்க அப்படிங்கிறதுனால என்னை வந்து கரெக்டாக அவங்க தைராய்டு டேப்லெட் சாப்பிட்றது, அந்த முறைகள் எப்படி ஃபாலோ பண்ணுறதெல்லாம் கரெக்டாக நான் அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணலை. அவரையும் குத்த சொல்ல முடியாது, நம்ம படிச்சிருக்கோம், நமக்கு அறிவு வேணாமா? ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா அதை நிறைய பேர் வந்து இப்போ நெட்டில் சர்ச் பண்ணுறோம், அதுக்கு என்ன சொல்யூஷன்னு பார்க்குறோம், அதுக்கு என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறோம். அதை விட்டுவிட்டு இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு இப்போ ஒரு 5-6 வருஷமாக தானே பெரிய லெவலில் நம்ம வந்து எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு அப்போ தான் குட்டி குட்டியாக பசங்கங்கிறப்ப நம்ம பசங்க பின்னாடி ஓடுறதுக்கே நம்மளுக்கு டைம் சரியாக இருக்கும். ஒரு வியாதி வந்துருச்சு, ஹாஸ்பிட்டல் போகிறோம், மெடிசன் தராங்க, சாப்பிட சொல்கிறாங்க, சாப்பிட்றோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பிள்ளைங்களை பார்க்குறது, பிள்ளைங்க பின்னாடி ஓடுறது, புருஷனை பார்க்குறது, இப்படியே தான் நம்ம அலைஞ்சிட்ருப்போம் இல்லையா? அதனால தான் நான் வந்து கொஞ்சம் தைராய்டுக்கு வந்து டேப்லெட்டை தப்பாக சாப்பிட்டுட்டு வெயிட்டை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ குறைக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வரகரிசி சாமையரிசி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான இட்லி சாம்பார் வச்சு நான் தான் லாஸ்ட்டாக சாப்பிட்டேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு டைம் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட 10 மணி ஆகிடுச்சு. பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, மாமாவை வேலைக்கு அனுப்பிட்டு, அம்மாக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு, அடுப்பெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட உட்காரவே டைம் ஆகிடுச்சு. அப்புறம் கீரையெல்லாம் கூட மத்தியான சாப்பாட்டுக்கு எல்லாமே நறுக்கி கிறுக்கி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அல்டிமேட்டாக இருந்ததுங்க, சான்ஸே இல்லை. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கப்பு அரிசி எடுத்திங்கன்னா 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா கொஞ்சம் நெய், கொஞ்சமாக நெய் விட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வந்து நீங்கள் நார்மலாக வெண்பொங்கலுக்கு தாளிப்பீங்கல்ல அந்த மாதிரி நீங்கள் தாளித்து ஒரு தடவை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அடுத்த தடவை கொஞ்சம் நெய்யோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி இந்த பொங்கல் வந்து வித்தியாசமாக இருக்குமா, இதில் வச்சா எப்படி இருக்கும், டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கே, கலர் ஒரு மாதிரி இருக்கே, கலரை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா அரிசியோட கலர் வந்து அந்த மாதிரி இருக்குது, அதனால நம்மளுக்கு பொங்கல் வந்து கொஞ்சம் கலர் அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப பியூர் ஒயிட்டில் உள்ள எல்லாமே உடம்புக்கு கெடுதல் தான் அப்படி சொல்கிறாங்க. ஒயிட் சுகர் ஆகட்டும், ஒயிட் ரைஸ் ஆகட்டும், ஒயிட் மில்க் ஆகட்டும், இது எல்லாமே நம்ம உடம்புக்கு வந்து கெடுதல். அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது பெஸ்ட்டு உடம்பு ஆரோக்கியத்துக்கு அப்படி தான் சொல்கிறாங்க. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி மில்லட்ஸில் நம்ம போய்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் இன்றைக்கி நம்ம வீட்டில் மத்தியானத்துக்கு வந்து சிக்கன் குழம்பு. நிக்கில் வந்து இன்றைக்கி சிக்கன் தான் கேட்டான். இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து மாமா வந்து மாலை போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்த்திகை மாதம் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி சிக்கன் மட்டன்லாம் கண்ணில் பார்க்கவே முடியாது. சபரிமலைக்கு ஐயப்பன் கோயிலுக்கு வந்து மாலை போட்டுருவாங்க. அப்போல்லாம் நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டான டயட்டை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம். அது எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா மார்னிங் சாப்பாடெல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுறது, மதியானம் ஒரு வேளை மாமா விரத விடுவாங்களா அந்த டைமில் மட்டும்தான் சாப்பிடுவோம். நைட்டுக்கு மாமா சாப்பிட மாட்டாங்க, அதனால் நானும் சேர்ந்து சாப்பிட மாட்டேன். ஐயப்பனுக்காக இருக்கோன்னு சொல்லிட்டு நம்மளும் சேர்ந்து டயட்டை இன்னும் நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. மதியத்துக்கு வந்து இன்றைக்கி கீரை பொரியல் தான். கீரை பொரியல் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ண ஐட்டங்கள் அதிகமாக சாப்பிட மாட்டோம்ல, அதனால் நான் கீரை கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். முளைக்கீரை தான் வாங்கிட்டு வந்தாங்க, அதை வந்து அப்படியே பொரியல் மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பசங்களுக்கு வந்து நல்லா கொஞ்சமாக அந்த சத பகுதியாக எடுத்து மசாலா போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு மற்ற அந்த எலும்பு பகுதியெல்லாம் எடுத்து போட்டு குழம்பு வச்சாச்சு. அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், தைராய்டு டேப்லெட்டை சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு கரெக்டாக 3/4 மணி நேரம் தாராளமாக நீங்கள் 1 மணி நேரம் கழித்து கூட டீ காஃபி சுகர் இல்லாமல் எடுங்க. சுகர் இல்லாமல் எப்படி குடிக்கிறீங்கன்னு கேட்டிங்கல்ல, வேறு வழியே இல்லைங்க. எனக்கு வந்து இந்த கார்ட்டூன் சேனல், பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலுக்கு வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு வந்து கத்தி நான் ரொம்ப டயர்டாயிருவேன். கண்டிப்பாக என்னால் சூடாக ஏதாவது குடித்தாதான் கொஞ்சம் வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்குங்கிறது மாதிரி என் மைண்ட் செட்டை வந்து நானே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதனால் நான் வந்து சூடாக ஏதாவது குடிக்கிறது
குடிக்கிறதுக்கு சுடுதண்ணி குடித்தா அந்தளவுக்கு ஒரு நல்லா இருக்காது. அதனால நான் டீ காஃபி குடிப்பேன் வித்தவுட் சுகரில் தான். எனக்கு அது பழகிருச்சு. நீங்களும் கொஞ்ச நாள் கழித்து பழகிக்கோங்க. பசங்களுக்கு காலையில் வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணியிருந்தேன். அதில் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் கீரை பொரியல் பண்ணோம் இல்லையா, அதில் கொஞ்சம் நல்லா எடுத்து வச்சுக்கிட்டு குலைவாக செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் குழம்புல போட்டதில் ஒரு 2-3 பீஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். பொரியலில் எடுத்து வச்சதில் கூட சாப்பிட்லங்க. அதில் ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த கீரையும் காயும் சாப்பிட்டேன்னா அதுவே எனக்கு ஃபில்லிங் ஆயிடுச்சு. அந்த பொரியல் சாப்பிட்ணுன்னு தோணவே இல்லை. அந்த பொரிச்ச பீஸையுமே 2-3 பீஸ் எடுத்து நான் தம்பிக்கிட்ட வச்சுட்டு இதை மட்டுமே சாப்பிட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. ஏன்னா எடுத்து வச்சேன் ஆசைக்காக. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு கீரையவும் காயவும் சாப்பிட்டுட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டேன். ஆனால் வந்து எனக்கு இதுவே ஃபில்லிங்காக இருந்தது. ஆசைக்கு சாப்பிட்டுக்கிட்டோம் போதும் அப்படிங்கிறது மாதிரி நான் முடிச்சுக்கிட்டேங்க. நைட்டு வேறு எதுவுமே சாப்பிடல. ஒரு கிளாஸ் அளவுக்கு நல்லா வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு பேசாமல் படுத்துட்டேன். அவ்வளோதான் இன்றைக்கி என்னோட டே. இந்த மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் நைட்டு தூங்கும்போது கண்டிப்பாக க்ரீன் டீ இல்லைன்னா ஜீராவை கொதிக்க வச்சு குடிக்கிறது, வார்ம் வாட்டர் குடிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கண்டிப்பாக குடிச்சிட்டு படுங்க. அப்போ தான் உங்களோட ஃபேட் லாஸை ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருக்குது அப்படின்னா மாமா வித் அன்னைக்கிளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நாளை ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.